கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்கல்ல ஜனங்க, ஆமா. அவங்க வந்து உண்டியல்ல பணம் போடுறாங்க. ம். எதனால உண்டியல்ல பணம் போடுறாங்க? எதனால போடுறாங்கன்னா, அவங்க ஒரு காணிக்கையா நினைச்சு போடுறாங்க காணிக்கை கோயிலுக்கு. மீன்ஸ் இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா, அவர் ஒரு கடவுள். அவர் தான் நம்ம எல்லாத்தையும் படைச்சாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி வணங்குறீங்க. ம். தெய்வத்துக்கு காணிக்கை எதுக்கு? தெய்வம் அந்த பணத்தை எடுத்து அது அந்த அதுக்கு காணிக்கை அந்த சட்டை காணி பேண்ட் அந்த எதாவது வாங்க காணிக்கை போதா? வந்து அந்த காணிக்கை வந்து கோயிலை வந்து என்ன டேமேஜ் ஆச்சுன்னா அது சரி பண்றது. ஆ. அதுக்கு தான் அந்த காணிக்கை. ம். ஓகே. இப்ப அது வந்து இப்ப அது அந்த கோயிலை கட்டினவங்க மாதிரி இருக்காங்களே, அதாவது ம். இப்போ ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா, ஒரு 3 ரூபா கோயிலுக்கு செலவு பண்றாங்க. மீதி 7 ரூபா அந்த கோயில் மீதி கட்டினவங்க ஏழு பேர் பராமரிப்பு பண்றவங்க அவங்க வச்சுக்கிறாங்க. அவங்க வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் இல்ல தெரிஞ்சு உண்டியல பணம் போடுறாங்களா? நீங்க அந்த பணத்துக்கு ஓகே. நீங்க ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்க. அது உங்களுக்கு நிறைவேறிச்சு ம். அப்படின்னா, நீங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கூட ஏதாவது உதவி பண்ணிட்டு போயிடலாம். பண்ணிட்டு போலாம். அது அத விட்டுட்டு உண்டியல்ல காசு போடுறது, அங்க பிரதர்சனம் பண்றேன், காவடி எடுக்கிறேன், சரி அலகு குத்துறேன். இது வந்து நாளை குத்துறா. இதெல்லாம் கொஞ்சம் ஆமா ப்ரோ. நானும் ஜனங்க அதான் சொல்லுவேன். இன்னும் ஜனங்க இன்னும் கண் முழிக்காம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா ப்ரோ, கரெக்ட். ஜனங்க கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல ஏன் உண்டியல்ல காசு போடுறாங்க? ஏன் போடுறாங்க? காசு அதிகமா இருக்குன்னு காசு போடுறாங்க ப்ரோ. அதிகமா இருந்தா எங்களுக்கு இன்னும் பணம் தேவைன்னு தானே சாமி கிட்டே வேண்டுறாங்க. சாமி கடவுளே இப்போ ஒரு கார் இருக்குது எங்க கிட்ட. இன்னொரு 4 கார் போட்டு 4 டிரைவருக்கு போட்டு இன்னும் வருமானம் அதிகமாகணும்னு சொல்லி வேண்டதுக்காக கோயிலுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆமா அந்த ஆமா இன்னும் 4 கார் வேணுங்கிறது வந்து அதுவே பணம் தேவை தான். பணம் அதிகமா இருந்தா அவங்க ஏன் கோயில் உண்டியல் போட போறாங்க? கரெக்ட் தான் ப்ரோ. அப்போ வந்து தேவைக்காக யூஸ் பண்றாங்க ப்ரோ கடவுள. கடவுளை தேவைக்காக யூஸ் பண்றாங்க. கடவுள் அவங்களுக்கு என்ன பண்றாரு? கடவுள் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, நம்பிக்கை தான் ப்ரோ. நம்பிக்கை. நம்பிக்கை ஓகே ஆமா ப்ரோ. சூப்பர். நம்பிக்கை கொடுத்த கடவுளுக்கு ஓகே. அந்த நீங்க உண்டியல் பணம் போடுற பணம் யாருக்கு போய் அடையுது? யாரிடம் போகுது? அது வந்து யாருக்கோ போகுது ப்ரோ, யாருக்கு போறோம் தெரியல bro. நம்ம கண்ணால பாக்கல ப்ரோ அது. ஆ. நமக்கு நம்மள பொறுத்தவரை நம்ம மனசார போறோம், புண்ணியம் கிடைக்கின்றதே நம்ம போறோம் அவ்வளவுதான். அது புண்ணியம் யாருக்கு கிடைக்கணும். போதோ போகலையோ நீங்க நம்ம புண்ணியம் நமக்கு வேணும் என்ன அப்படி ப்ரோ. என்றால், நீங்க வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு, இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இல்ல ஒரு துணிமணி எடுத்து இந்தாங்கம்மா நல்லபடியா போட்டுக்கோங்க அப்படிங்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நாங்க நோக்கத்துல அதுதான் ப்ரோ பண்ணலாமே. பண்ணிருக்கோம். நாங்க அதுதான் ப்ரோ பண்ணிருக்கோம். நீங்க கேட்ட கேள்வி வந்து நீங்க வேற கேள்வி கேட்டலாம் எங்கள்ட்ட. நீங்க புண்ணியம் ஏதாவது பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம். நீங்க வந்து கோயில்ல உண்டியல் ஏன் போறீங்கன்னு கேட்டீங்க. அது தப்பு, உங்க தப்பு அது. அதான் கோயிலுக்கு பணம் போட்டா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதுக்கு கேட்கணும். இப்போ ஒரு நம்பிக்கைன்னு சொன்னேன். ஒருத்தவங்க நம்பிக்கை அவ்வளவுதான். ஆ. என்னோட நம்பிக்கையை மாத்த முடியாது. ஓகே ஓகே. பட் அந்த நம்பிக்கையினால் பிரயோஜனமான்றதை தான் நம்ம யோசிக்கணும். நீங்க கோயில உண்டியல ஒரு 100 ரூபா போறீங்க அப்படின்னா, அது யாருக்கும் சேராது. அந்த கோயிலோட உரிமையாளருக்கோ, இல்ல அரசாங்கத்துக்கோ போய் சேருது. அரசாங்கத்துக்கு போனா ஓகே. அரசாங்கம் அது மக்களுக்காக செலவு பண்றாங்களா? என்னன்றது அது அப்புறமேட்டு பேசிக்கலாம். ஆனா நீங்க டைரக்ட்டா உண்டியல போடாம, நீ இருக்கிற கஷ்டப்படுற ஜனங்களுக்கு யாருக்காவது கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 100 ரூபா குடுத்து இந்தாங்க சாப்பாடு வச்சுக்கோங்க. அப்பலாம் ஒரு ஆளுக்கு ஒரு 10, 10 ரூபா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு 10, 10 ரூபா குடுத்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு நேரம் சாப்பாட்டுக்காவது கிடைக்குதுல்ல. அதான் ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க பேசுற வீடியோ இருக்குல்ல, இத எடுத்து எல்லா கோயிலும் பண்ணி போட்டுருங்க. இதெல்லாம் சீரியஸ்லி யாரும் உண்டியல காசு போட மாட்டாங்க. வெளில இருக்கிற சாப்பாடு தான் எடுப்பாங்க. இந்த வீடியோ எடுத்து போடுங்க. மக்கள் திருந்தி வாழ்வாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா. எல்லாம் ஒரு முயற்சி தானே ப்ரோ. அவரோட நம்பிக்கை, உங்களோட முயற்சி எல்லாம் கை கொடுக்க தானே அந்த போகுது. நம்பிக்கை ஓகே. கடவுள்னு ஒருத்தர நீங்க நம்புறீங்க. அந்த நம்பிக்கையினால நீங்க ஒரு ஒரு காரியம் செய்ய போறீங்க. நீங்க செய்ய ஆரம்பிச்ச காரியம் சிறப்பா முடிஞ்சுச்சு. அந்த நம்பிக்கை குடுத்தாரு கடவுள். ஓகே சந்தோஷம். கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. அதே மாரி கடவுளுக்கு நீங்க கைமாறா ஏதோ செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அது கடவுள் செய்யாம, ஏழைகளின் சிரிப்பில் கடவுளை காணலாம்ன்ற மாரி யாரோ பெரியவங்களா சொல்லியிருக்காங்கல்ல. அதான் ஏழை 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 சரி ப்ரோ. எளியவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணிட்டு நீங்க போலாம். பேசுனா வந்து எனக்கு நல்லா மைண்ட் ஏறிச்சு ப்ரோ. செம்மையா பேசுறீங்க. ஆனா, அது கோயிலுக்கு போறவன்ட்ட பேசினா கூட நான் ஏத்துருப்பேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல, வந்து நான் பதில் இப்ப சொன்னேன். இது கேள்வி இல்ல கேட்கறனால ப்ரோ. நான் கோயிலுக்கு போறேன்னு நான் அர்த்தம் என்ன கிடையாது. சொல்றேன்னா இல்ல, இல்ல. இருங்க. இல்ல ப்ரோ. கேள்விக்குள்ள நான் என்ன இருங்க ஒரு சொல்றேன்னா நிமிஷம். இது வந்து நாமளும் இப்ப உங்களுக்கும் ஒரு 24, 25 வயசு இருக்கலாம். எனக்கும் 24, 25 இருக்கலாம். இப்ப உங்க வயசு அனுபவத்துக்கு நீங்க கோயிலுக்கு போகலனாலும் உங்க வீட்ல போகலாம். இல்ல உங்கள சுத்தி நடக்கிறவங்க யாரோ நெறைய பேர் கோயிலுக்கு போலாம். இது வந்து நம்ம பொதுவான கேள்வி. நீங்க கோயிலுக்கு போறீங்க, நீங்க ஏன் போட்டீங்கன்ற கேள்வி கிடையாது. ஜனங்க போறாங்க, கோயில் உண்டியல்ல பணம் போடுறாங்க. அதுதான் கேள்வி. உங்கள குறிப்பிட்டு சொல்லல. யாரு இந்த கை ப்ரோ. வணக்கம், வணக்கம். நம்பி நம்பி உழைப்போம். கோயிலா ப்ரோ? ஆமா ப்ரோ. கோயில் தான் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி நான் ஒரு யூடியூபர் இன்னைக்கு ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அது அந்த கேள்விக்கு கோயிலுக்கு சம்மந்தம் இருக்கு. கோயில்ல சாமி கும்பிடுறவங்க அந்த கேள்வினால அந்த கேள்வி கேட்டா ஒருவேளை நீங்க வருத்தப்படலாம். ஓகே நீங்க கோச்சுக்கலன்னா ஓகே நீங்க ஜெனரல் ஆடியன்ஸ் மட்டும் வச்சுங்க. எனக்கு கோயில் இருக்கீங்க, நான் சாமி கும்பிடுறேன், எனக்கு சாமி பக்தி இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காதீங்க. நீங்க ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் ஜெனரல் பீப்புள மட்டும் நீங்க என்னோட கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? அதாவது ஜனங்க வந்து கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க எல்லாம் ஓகே. கோயில் உண்டியல்ல பணம் போடுவதன் காரணம் என்ன?
கோயிலுக்கு டொனேஷன் மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டொனேஷன் கூட மீன்ஸ் சொல்லலாம். கோயிலை டெவலப் பண்றதுக்காகவா? டெவலப் பண்றது bro. அதாவது சில பேர் வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சேன், நிறைவேறிடுச்சு, என் பையன் போலீஸ் ஆகணும்னு நினைச்சேன், பையன் போலீஸ் ஆகிட்டான், அதனால வந்து நான் கோயில் வந்து உண்டியலில் பணம் போடுறேன், காணிக்கையா வைக்க காணிக்கையா ஒரு 1000 ரூபா போகிறேன், இல்லை ஒரு 10,000 போகிறேன், இல்லை வேண்டுதல் சொல்லி மண்ணில் உருண்டுறாங்க பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ஓகே, நீங்கள் கோயில் என்பது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு இடம்னு வச்சுக்கலாமா? இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது, ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இடமா வச்சுக்கலாம் கோயிலை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க, நீங்க ஒரு காரியம் நடக்கணும்னு நினைச்சீங்க, அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிறீங்கன்னா நீங்க கோயில்ல நீங்க நன்றி தெரிவிக்கலாம். அதே மீறி நீங்க கைமாறா எதுவும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதோ இல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ நீங்க வேற ஏதோ அன்னதானம் போறாங்க, அன்னதானம் போறாங்கல்ல. புரியல. அன்னதானம் போறாங்கல்ல. அன்னதானம் போறதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதான் நான் உண்டியல்ல போடுறாங்களே அது உண்டியல் போறது ஓகே. கோயில் உண்டியல் போறது கோயிலோட வளர்ச்சிக்கு, அதாவது ஒரு 10 ரூபா போடுறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கோயில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப அதாவது இப்ப நம்ம ஊர்லயே கூட தெருக்கள்ல கூட நிறைய கோயில் இருக்குது. அந்த கோயில் பராமரிப்பு அரசாங்கத்துக்குடையதா இருந்தா அந்த பணத்தை அரசாங்கம் எடுத்துக்க போறாங்க. உண்டியல இருந்து அரசாங்கம் எடுத்து மக்களோட நல்லதுக்கு ஏதோ பயன்படுத்த போறாங்க. அதே சமயம் தனியா இது அவங்களே கட்டியிருப்பாங்க. அவங்க நிலத்துல அவங்களே ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. இதுல ஊர் ஜனங்கள்லாம் வந்து அதுல பணம் போடுவாங்க. இப்ப அது ஒரு 10 ரூபா சேருது அப்படின்னா அதுல ஒரு 3 ரூபா தான் கோயில் செலவுக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு திருவிழா அப்படின்றது பயன்படுத்துற பணம் கம்மி தான். மீதி 7 ரூபா அவங்களோட சொந்த வளர்ச்சிக்காக வீடு கட்டுறதுக்கும் பங்களா கட்டுறதுக்கும் பயன்படுத்துறாங்க அந்த பணத்தை. தனி ஒரு ஆள் வந்து உபயம் இப்படி ஒரு மாரிமுத்து ஒருத்தருக்கான உபயம் மாரிமுத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த கோயில் மாரிமுத்து என்பவர் சொந்ததா இருக்கலாம், அவரை சார்ந்தது. அப்படிங்கிறப்ப நீங்க அந்த கோயில பணம் போறது வந்து அவர் தனியாக ஒரு நபருக்கு தான் போய் சேருது. நீங்க இல்லாதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாமே. நீங்க கோயில் வண்டியில பணம் போறது பிரயோஜனமற்றது மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் கேட்கறேன். கோயில் உள்ள பணம் போட்டு அதுக்கப்புறம் போட மாட்டேன் நானு. சொன்னமே 4 பேருக்கு என்ன பண்றது, காசு கொடுத்துட்டு போயிடலாம். அவங்க என்ன சாப்பிடுவாங்க, அவங்க என்ன யூஸ் பண்ணாரு, அதுதான். ஓகே ஓகே ஓகே. நீங்க கோயில் உட்காந்துருந்தீங்களா? சரி ஓகே, கேள்வி கேட்கலாமா வேணாமா? நீங்க தப்பா இல்ல ஓகே. நீங்க பூஜை பண்றீங்களா இல்ல ஏதோ மாலைகளை கோர்த்துட்டீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. வீட்டு பக்கத்துல கோயில் அன்னதானம். சரி சரி, அதனால தான் நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க கோயில ஒரு ஆள் இருந்தீங்கன்னா நீங்க உங்களால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு தான் பேசுறேன். ஓகே, அப்ப கோயில் உண்டியல் பணம் போறதுக்கு பதிலா நீங்க 4 பேர் நல்லது சாப்பாடோ இல்ல நல்ல திட்டங்கள் ஏதோ வாங்கி கொடுக்குதோ இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்க. சூப்பரா சொன்னீங்க. நன்றி நன்றி.